ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க என்ன எடுத்து வந்திருக்கோம்னு. என்னது? கருவாடு எடுத்து வந்திருக்கோம். கருவாடா? ஆமா. என்ன கருவாடு? என்ன பண்ணிச்சு இது? இது பண்ணல, இததான் வச்சு பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணா. நியூட்ரலான ஆளு ஒரு மாதிரி. நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. இவரும் நித்யானந்தும் வந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரே இதுதான். அதான் பேனல்னா அதான் பேனல். அதகாலமா இருக்கும். ஆமா. அவங்களுக்கு என்ஜாய்மெண்டா இல்லையோ, சுத்தி உள்ளவங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட். சவச்சவச்சவச்சவனி எப்ப பார்த்தாலும் வரட்டு அரசியல் பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. பேனல்ல அப்படி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் வேணும். நித்யானந்தம் இஸ் ஈக்குவல் டு அக்னீஸ்வரன். ஆமா, ஈக்குவலா இருக்கும். ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்க, பிரமாதம். பேனலே அன்னைக்கு பேனலுக்கு மேலே சிரிச்சுட்டு இருக்கிறதா, எல்லாம் டிபேட்லாம் மறந்துடுவாங்க. பிபி மாத்திரை மறந்துட்டு போயிட்டீங்களா? பேனலிஸ்ட் யாருன்னு கேட்டுக்குங்க. இப்போ அக்னீஸ்வரன் நித்யானந்தம் ஓகே, பிபி மாத்திரலாம் ஒரு 4 நாளைக்கு தள்ளி வை. அதாவது இவங்க எல்லாம் மற்றவங்களாம் என்ன பாயிண்ட் பேசணுங்கிறதே மறந்துடுவாங்க சொந்தமா. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அதுதான் முக்கியம். ஏன்னா அதை பார்த்தா சிரிப்பு வந்துடும். ஆமா, நேற்றுக்கு வந்து நம்ம தமிழரசன் ப்ரோ அவருடைய பேனல்ல இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சலங்கை கட்டி ஆடிட்டாப்லையா, வெளுத்தெடுத்துட்டாப்லையா. ஆக்சுவலா அவர் கொஞ்சம் ஃபன்னா தான் ஸ்டார்ட் பண்ணாப்புல, போக போக இன்னும் ஃபன் ஆயிடுச்சு. அந்த ஃபன் என்ன அப்படிங்கறது அந்த வீடியோ. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற இல்ல அது எவ்வளவு பெரிய வரலாற்று தகவல். நடக்க போறது சட்டமன்ற. அப்ப இது நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் ஒரு பாயிண்ட் பேசுறேன். இல்ல தாவேகா தோழர்களுக்கு இது தெரியாது. இது முக்கியமான சொல்ல வரேன். சரி சரி சரி. தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அரக்கத்தரமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம் யாருகிட்ட இருந்து ஏன் இந்த குறுக்கீடு, யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேக்குறாரு. சொல்லணும்ல, அருமையான கேள்வி. அது யாரு போச்சு போடு. தரல யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல. என்ன இந்த பேச்சு? இன்னும் செக்காவதா? செக்கலாம் இல்ல, ப்ளே ஆயிட்டு இல்லையா? 10 செகண்ட் பேச்சா காணுமே. அந்த 10 செகண்ட் அவர் அப்படிதான் பேசினாரு. அப்படியா? திரும்ப ரிப்பீட் போடு. நான் நம்ப மாட்டீங்க நீங்க. இந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம் யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல. யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல. சொல்லுங்க. பாவம். சொல்லுப்பா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு. யாரு வந்து மாநில உரிமையை நசுக்கிறா, யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கல சொல்லாம போடுறா. மத்திய அரசாங்கத்திலிருந்து மத்தியில யார் இருக்கா? யாருக்கு 40 MP இருக்கு? இருங்க, நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சார். ஏமாத்த முடியாது. நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சார், நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணுமா? நான் திருப்பி கேட்கிறேன். ஒன்றிய அரசு யாருப்பா? உடனே ஜம்ப் ஆகி 40 MP யார்ட்டு இருக்கு? இப்ப 40 MP திமுக இருந்ததுன்னா திமுக ஒன்றிய அரசா? என்னங்க லாஜிக் இது? அக்னீஸ்வரன்டா போடுறா. பிஜேபி யார் பெருமை தட்டிக்கிறா? பிஜேபி கூட யார் இருக்கா சார்? பிஜேபி கூட கூட்டணி மாநில உரிமையை இருக்க எப்படி பாருங்க. ஒரு நிமிஷம் எப்படி ஒன்றிய அரசு யார் இருக்கா? பாஜகவோட யார் இருக்கா? அது சொல்லவே மாட்டேங்கிறாரு. யார் இருக்கா? உங்க ஐயா எடப்பாடி தான் இருக்காரு. சொல்லுங்க, நாங்க தான் வாங்கி தரல. சரி, திமுக ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பெற்று கொடுக்கல. ஏங்க, கூட்டணியெல்லாம் வந்து அப்படி நீக்கு போக்காதாங்க போகணும் அப்படின்னு எடப்பாடி சொன்னார்ல. இவங்க ஓயாம அவங்கள வந்து சீண்டி வம்புழுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல. அப்படி கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அப்படி எளவோ கையை கால அமைக்கி விட்டு கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு. ஐயா கையை கால அமைக்கி விட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு மாட்டுக்கு சூப்பராங்க இல்லாம நல்லா மேய வர்றீங்க. ஆனா அக்னீஸ்வரன் வந்தா கையையும் காயையும் கட்டி போட்டுட்டு விழுந்த வாயையும் கட்டி போட்டு பேசுறா தம்பின்றது பதில் சொல்ல முடியும். ஒரு மனிதருக்கு எந்த குடும்பம் வரலாம், இப்படி ஒரு குடும்பம் வரவே கூடாது. என்ன குடும்பம்? நிப்பட்டி கேள்வி கேட்கறீங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். கேள்விக்கு பதில் சொல்லும் கூட இவ்வளவு ஓமையா பேசல. மட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஓமையா பேசுறாப்புல. இவன் வாயை அடைச்சிட்டீங்கிறாங்கிறதுக்கு எவ்வளவு ஓமை சொல்லி சொல்றாப்புல பாரு. இல்ல பிரகாஷ் சார் வந்தா பேச விடுறீங்க, அவர் வந்தா பேச விடுறீங்க. நான் பேசினா மட்டும் எனக்கு குறு கேள்வி கேட்பீங்களா? என்னங்க நியாயம் இது? என்னங்க பேனல் இது அப்படிங்கிறப்பல. இப்ப இந்த அளவுக்கு தான் அதிமுககாரங்களோட அறிவியெல்லாம் இருக்கு.
மாநில உரிமையை பறிக்கிறாங்கிறீங்களா? யார் பறிக்கிறா மத்தியில? சரி சொல்லுங்க, கேட்டு முடியுதா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. மாநில உரிமை யார் சரி பறிக்கிறா? கேட்டு முடியுதா? நீங்க மொத்தமா எல்லா கேள்வியும் கேட்டிருங்க. நான் அப்புறம் வச்சிருந்து 1 2 3 சொல்லி பதில் சொல்லிடுறேன். சுதி கம்மியாகுது என்ன? யாருன்னு பேரை சொல்லு. ஒரு இதுல சவுண்ட் அங்கே இருந்து டெசிபிள் இவ்வளவு கம்மியாயிருச்சு. -12 இருக்குது. போக 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 மியூட் போட்ட மாதிரி ஆயிருச்சு. வோல்டேஜ் டிராப் ஆயிருச்சு. அவர் சொல்ற நீங்க மொத்தமா நீ கேளுங்க. கேளுங்க. மொத்தமா நீங்க கேட்டிருங்க. ஒன்றிய அரசு யாரு? சொல்றேன். ஒன்றிய அரசு யாரு? யார் ஒன்றிய அரசு? யார் 40 MP வச்சிருக்கா? ஒன்றிய அரசு யார்? அதை சொல்லு. பறிக்கிறா? உங்க கூற்றின்படி தான் கேக்குறேன், நானா கேட்கல. இப்ப என்ன கேக்குறேன் சொல்லுங்க. 40 MP யாரு வச்சு? சரி சார், நீங்க அதை கேளுங்க சார். மாநில உரிமை யார் பறிக்கிறா? நீங்க யாரை சொல்றீங்க? நான் யார்கிட்ட கேக்குறது? யார்கிட்ட சொல்றீங்க? நீட்டு விளக்கு யாரை கொண்டு வந்தா உங்களால கொண்டு வர முடியல? ஐயா, நீங்க அதை கேளுங்க ஐயா. இருங்க ஐயா, நான் என்ன கேட்டேன்? மாநில உரிமைகளை மத்தியில பறிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, யார் பறிக்கிறா? யார் பறிக்கிறா? சொல்லுங்க. யார் பறிக்கிறா? யாரு மத்திய அரசாங்கம். யாரு? கரெக்ட். அது யாருன்னா? யாருன்னா? யாருன்னா யாரா? டி ராஜேந்திர. மத்திய அரசாங்கம் யாரு? யாரு? பவர் ஸ்டார். என்ன யாருன்னா யாரு? என்ன அக்னி சார்? யார் அந்த சாரி சொல்லுங்க. என்ன நீங்க போன வாட்டி நித்யானந்தத்தை பார்த்து சிரிச்சீங்க, இந்த வாட்டி பார்த்து உலகமே சிரிக்குது. உலகமே சிரிக்குது. நித்யானந்தத்தை நீங்க ஈஸியா வந்து டெகால்டி பண்ணிடலாம். தமிழரசனை பண்ண முடியுமா? எல்லாருமே நித்யானந்தமா நினைக்கிறதா? எடப்பாடி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? எடப்பாடிக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் கேட்டீங்களா? எடப்பாடி ஸ்டூடெண்ட் தானே அவரு. நீங்க அவர்கிட்ட கேட்டாலும் அவரு இப்படிதான் பதில் சொல்லுவாரு. தெரியல எந்த கட்சி பறிக்கிறா? யாரு? எந்த கட்சி? எந்த கட்சி? அந்த கட்சியோட யாரு கூட்டணி வச்சிருக்கீங்க? அதனால சொல்லுங்க. அதனால சொல்லுங்க சார். ஈழத்தை அழிக்கும் போது யார் கூட்டணி வச்சிருந்தா? அத நீங்க கேளுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அதுக்கு தான் பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கவே என்ன வேணா என்ன கேட்டு சரியா? அங்க இருந்து ஏதோ ஒரு குரல் வருது. உச்சகட்டமே கேள்வியா கேக்குறாங்க. கேட்டு அங்க இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. அது வெளியே எவ்வளவு பிச்சைக்காரன் போயிட்டு இருக்காரு. நீ பதில் சொல்லு. அங்க ஏதோ குரல் வருதா? குரல் வந்தா உடனே கேட்டுருவியா? பக்கத்துல கேமராமேன் பேசிட்டு இருக்காரு, அது ஏதாவது வந்திருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்கிட்டோம். இப்ப இம்போசன் எழுதிட்டு வரல, கட்டுரை எழுதிட்டு வரல அப்படின்னா எழுதிட்டு இல்லையா? ஆமா சார் எழுதிட்டு வரல சார். ஆனா அந்த பெஞ்சு பக்கத்துல அவனு எழுதிட்டு அவன் எழுதல, நீ எழுதுனியா இல்லையா? அதை விட்டு பதில் சொல்லு. சொல்றதை விட்டுட்டு சொறையில யாராவது ஒரு பழமொழி இருக்குது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒன்ன விட்டா பதில் கேட்டா நீ சொல்லு, அடுத்தவனை கை காட்டுற, அப்ப உன்ட்ட பதில் இல்ல. அங்க கூப்பிடுறாங்க பாருங்க. அது எனக்கு தெரியும், நீ மூடு. அது தெரியாம நெறியாளரு டாக் பேக்லாம் இருக்காங்களா, அது அவங்க பாத்துக்குவாங்க. இவ்வளவு தத்தியாவா வருவேன், பதிலே இல்ல ஒன்றுட்ட. டிபெண்ட் பண்ணி என்னென்ன பேசுறேன். அடுத்தவனுக்கு டைம் கொடுக்குற அளவுக்கு உனக்கு டைம் இருக்குது. இப்ப பாருங்க, நீங்க அதை ஒண்ணு கேட்கல. பரவாயில்ல அக்னீஸ்வரன், நீங்க சொல்லுங்க. நான் அதை பேச வந்ததுல என்ன பேச விட்டது நேரம் குறைவு சார். நீங்க தாராளமா அதனால பேசுங்க. பேசுங்கன்னு சொல்றேன். அவருக்கு நேரம் கொடுங்க சார், அவருக்கு நேரம் கொடுங்க. என்னடா முரண்பாடு? ஐயா, நீங்க வந்து அதிமுகக்கு ஆதரவா பேச வந்திருக்கீங்க. நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தல. டாக் பேக்ல இருக்க டைரக்டர் மாதிரி சார் அவங்களுக்கு டைம் கொடுங்க. அவருக்கு டைம் கேட்கறதுக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு நீங்க என்ன டைம் கொடுக்கறது? எனக்கு அப்படி நேரம் சார், நான் கூட கொடுக்குறேன். என்ன குடிக்கணும் இருந்தாலே போதும், நான் கூட கொடுக்குறேன். எனக்கு வேண்டாம் சார். வேண்டாம் போல இல்ல, அதான் டிபேட்டுக்கு நம்ம ஆட்கள் போனா எல்லாம் என்ன கேட்பாங்க சார், இது நீங்க இடைமறிக்காதீங்க, நான் முழுசா முடிச்சுட்டு நான் இது பண்றேன். இல்லைன்னா நம்ம ஆட்கள் யாராவது வந்து பாயிண்டா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த சங்கிகள் புரட்சி கைதாசனும் போன்ற ஆட்கள்லாம் உழப்பி விடுவாங்க. ஊடால கத்திக்கிட்டே, ஏங்க அவர் கத்த வேணாம்னு சொல்லுங்க, என் நேரம் போகுது. அப்படிதான் நம்ம ஆட்கள் கேட்பாங்க. எனக்கு நேரம் கொடுக்காத, எனக்கு நேரம் வேண்டாம். கடுப்பாயிட்டாப்ல, ரொம்ப கடுப்பாயிட்டாப்ல. என்ன குறுக்க கேள்வி கேட்கறான், பதில் இல்லைன்னு சொல்ற. அதே மாதிரி என்ன கேள்வி கேட்கறா, நீ என்ன ஹராஸ் பண்ற, இல்ல ஹராஸ் பண்ண ரேகிங் பண்ற, பதில் தரலன்னு சொல்றா, என்ன கேள்வி கேட்கிற? அவரு சொன்னாரு, நான் என் நேரத்துக்கு கூட உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா எனக்கு வேணாம் சார், இவங்க சங்கத்தம் வேணாம் சார், வேணாம் சார். எனக்கு எப்போ நீங்க வந்து இப்படி அவமானப்படுத்துறீங்களோ எனக்கு வேணாம் சார், எனக்கு நேரம் வேண்டாம், நான் பேச வரலடா அப்படின்னு பேன்ல விட்டு எந்திரிச்சு போயிடும். இப்படி ஒரு பேன்ல நான் சொல்றேன். நித்யானந்தம், செல்லூர்ராஜ் கூட இப்படிலாம் பேசுறது கிடையாது.
இப்படிலாம் பயந்தது கிடையாது. செல்லூர் ராஜுலாம் கூட எவ்வளவோ சங்கி வருவாங்க, எப்படி அப்படியே போட்டு உருட்டுவாங்க, இன்னும் பண்ணுவாங்க. நான் இப்படி பள்ளி இழிச்சிட்டே நீ உன்னை எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிருந்தேன் நான். நீ ஒரு வக்கீல், நீ வந்து எவ்வளோ சவுண்டா டெசிபல், யாருக்குமே இந்த டெசிபல் இருக்காது, கத்தி பேசுவாப்புல, சரியான பாயிண்ட் வச்சிருப்பாங்களா இருக்கு ஆளு அப்படின்னு பார்த்தா இப்படி கழிறாப்புல. வேண்டாம், எனக்கு நேரம் கொடுக்காத. நீங்க என் மேல திருப்ப கூடாது, என் மேல திருப்பாம பதில் மட்டும் சொல்லுங்க. திருப்பல. சரி சொல்லுங்க. நேரத்தில் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டே இருந்தால் அக்னி சொல்ல பேச விடாம இந்த நாட்டுல ஜனநாயகமா சார்? இப்ப நான் ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படுறேன். அக்னீஸ்வரன்ட்ட பேனல்ல பேச வந்தா அவர்கிட்ட மறுப்பு கேள்வியோ எதிர்கேள்வியோ கேட்டா அது ஜனநாயக மீறல். உனக்கு பேசுறதான் சொல்றாரு அவரு. இல்ல நீ பேனலுக்கு அப்புறம் எதுக்குதான் வர? பேனலுக்கு பேச வந்தீங்கன்னா குறுக்கு கேள்வி மறுப்பு கேள்வி. ஜனநாயகம் என்ன பேச விட்டு பேச சொல்றாரு, அவர் பேசுதானே சொல்றாரு. அதை கொண்டு போய் இந்திய ஜனநாயகத்தோட சேர்க்கிற, உனக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் இருக்குது இல்ல? அவர் உனக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்னு கட் பண்ணாங்கன்னா இது ஜனநாயகத்தின் வாயை அடைக்கிறீங்களா? இதை கொண்டு போய் கோர்ட்ல வச்சுட்டு காரி துப்பி அனுப்பிடுவாங்க. நீ எப்படியா வக்கீலுக்கு படிச்ச? உனக்கு நேரம் கொடுக்கறேன் பேசுன்னு சொன்னா நீ வாயை அடைக்கிற. நீ என்ன, நீ எப்படி எனக்கு நேரம் கொடுக்கலாம்? அதிமுக கரண்ட பாயிண்ட் கேப்பியா? இது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதை கொண்டு போய் கோர்ட்ல காமிய கேஸ் போடு. ஐயா ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க ஜட்ஜை எல்லாம் ஒண்ணு. மக்கள் பாக்குறாங்க சார், அதான் சார் கேக்குறேன். சாரி இருக்கு இல்ல, நான் தெளிவா சொல்றேன். நீ சொல்ற இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 30 நிமிஷம் கூட எடுத்துக்க. நீ எவ்வளவு அவர் பதிலா சொல்றா. நீ 30 நிமிஷம் எடுத்துக்க. இல்ல உனக்கே தனி ஷோ கூட நடத்துறோம். பதில் சொல்லு. மாநில அரசோட உரிமையை பறிக்கிறாங்க. ஆமா பறிக்கிறாங்க. யாரு ஒன்றிய அரசு யார் அந்த சார்? பிஜேபி பேரை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளோ கூச்சமா இல்ல வெக்கமா இல்ல என்ன? பிஜேபிங்கிற பேரை சொல்ல மாட்டாப்ல. இவர் ஒரு மினி சைஸ் எடப்பாடி, அவ்வளவுதான். இல்ல பிஜேபிங்கிறது வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தை. அன்பார்லிமெண்டரி வேர்டா? எது டிபேட்ல பேசக்கூடாது? பிஜேபின்னு சொல்றதோ ஏன்னா அரை மாதம் மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கிறான், என்னென்னமோ போட்டு உருவிட்டு இருக்கிறான் அந்த மனுஷன். பிஜேபின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அப்பயே விட்டுருப்பாப்லையா? அப்பயே சொல்லினா அவர் அடுத்த கேள்வி அவ்வளவு விசுவாசமா? உங்க சொந்த அம்மா அப்பாட்ட கூட இப்படி இருக்க மாட்டேன் நீ. இது விசுவாசம் கிடையாது, அது அப்ப கெட்ட வார்த்தை. ஏன்னா பேனல்ல கெட்ட வார்த்தை தான் பேச மாட்டாங்க, அன்பார்லிமெண்டரி வேர்டு தான் பேச மாட்டாங்க. அப்ப அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாரு, கட்சி பேரை சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அப்ப அப்படிங்கிற மாதிரியான மேபில அல்ல பதம் பொருள். பாஜகன்னு தெளிவா நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அதை மறுப்பதற்கு நீங்க ஏன் மேல திருப்பி விடக்கூடாது. தாராளமா சொல்லுங்க. மக்கள் ஒண்ணு அவ்வளவு புரிதல் இல்லாம இருக்கிறவங்க கிடையாது. சொல்லுங்க, அடுத்த சொல்லுங்க. இப்ப நான் குடிக்கிறேன் அக்னீஸ்வரன், பேசுங்க. இல்ல நான் மக்கள் குடிக்கிறத சொல்லல, சொல்லுங்க. இப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, நான் தொடர்ந்து 39 எம்பி நாங்க தான் வெற்றி பெறோம், தொடர்ந்து 40 எம்பி இப்ப நாங்க தான் வச்சிருக்கிறோம். அப்படின்னா மத்திய அரசோட டெல்லியில போகிற போது உங்களால போராடி பெற முடியலையே, ஆனா இங்க வந்தா மட்டும் கூட்டணி வச்சுக்கிறாங்கன்ற ஒரு கூற்று, அது தேர்தலுக்காகத்தான். திரும்ப திரும்ப மாண்புமிகு அப்பயே இருக்கான பதில் வரல. கூட்டணி மாத்தி விட்டாப்ல. கூட்டணி வச்சுக்கிறாங்களே அப்பா, அதெல்லாம் இருக்கட்டா. நீ ஃபர்ஸ்ட் பேசுனது என்ன தெரியுமா? இவங்க வந்து மாநில உரிமையை நிலைநாட்டவில்லை, மத்திய அரசு எதிர்த்து பேசல அப்படின்னு சொன்ன. அதான் கேக்குறா, திரும்ப அப்படியே நைஸா பதில மாத்தி விட்டுறது. நானா இருந்தா விட்டுருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா வந்தோம் அப்படின்னு நான் போயிருப்பேன். என்ன பண்ணுவாப்ல, மைக்க கழட்டி வச்சுட்டு போயிருப்பாப்ல. இந்த நெல்லை சிவா போலீஸ் ஸ்டேஷன் கழட்டி வச்சுட்டு போக முடியல. ஐயாட்ட போய் சொல்ல வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்றான். கழட்டி வச்சுட்டு இன்னையோட அக்னீஸ்வரன் டிபேட்டை வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். அக்னீஸ்வரன் அதிமுக விட்டே போயிட்டான்னு போய் சொல்றான். அவர் தமிழக மிஸ் பண்ணிட்டாப்ல, கொஞ்சம் கருணை காட்டிட்டாப்ல. இல்லைன்னா கொஞ்சம் டைட் பண்ணி தரோம், கழட்டி வச்சுட்டு போயிருப்பாப்ல. மிஸ் பண்ணலாம் இல்ல அவரு, அதுக்கு மேல அப்புறம் ஷோ முடிச்சாகணும்ல. ஷோவாடா முக்கியம், ஃபன்னு தானடா முக்கியம். ஷோவா முக்கியம். இந்த மாதிரி டிபேட்லாம் ஃபன்னு எலிமெண்ட் தானே, ஃபன்னே இருக்க மாட்டேங்குது. அதிமுகல ஒரு அக்னீஸ்வரன் கிடையாது, அதிமுக பூராமே அக்னீஸ்வரன் தான். தலைமையில இருந்து தொண்டர் வரைக்கும் இப்படித்தான். நீங்க எடப்பாடியவே ஒரு நெருக்குனீங்கன்னு வச்சுங்க, அவர் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இதுக்குதான் எடப்பாடி சொல்றாப்ல, நாங்கள் யாரையும் டிபேட்டுக்கு அனுப்புவதில்லை, எங்க சைட்ல இருந்து யாரு அதிகாரப்பூர்வ அதிமுக காரர்கள் யாரும் டிபேட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வது இதற்காக. அதாவது அதிகாரப்பூர்வமா இல்லாத ஒரு வழக்கறிஞர் அக்னீஸ்வரனே இப்படி பேசலன்னா
செல்லூர் ராஜுகளையும் இந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைச்சது தற்கொலை கூமுட்ட காட்டு மிராண்டிகள் அதெல்லாம் கொண்டாந்து வச்சா என்னத்த பேசும்? இவரு ஏன் நம்ம ஜீவா டுடே இவர்கிட்ட ஜீவாட்ட பேசல நம்ம மாஃபாய் பாண்டியராஜ் பாரத கலாச்சாரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கேப்பையில அவங்க ஏதோ பயந்துகிட்டு வரலான்னு தெரியாது பதில் பேச தெரியாது. கேள்வி கேட்டோம்னா எங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் தலையிடுங்கள். கேள்வி கேட்கறதுல ஜனநாயக குறையீடு. கேள்வியை கேட்டுவிட்டு டைமும் கொடுக்குற பதில் சொல்றாங்க ஜனநாயகத்தை. அவங்களுக்கு அந்த விவாதத்துல எல்லாம் இதே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது, சும்மா உருட்டிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுல விவாதத்துக்கு வேலையே கிடையாது. ஒன்மேன் ஷோ தானே அங்க ஜனநாயகமாவது மண்ணாங்கட்டியாவது ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் பிஜேபி இதே ஸ்டாண்ட் எடுத்துருக்கு தெரியுமில. முத நாள் வந்து பிஜேபி அறிவிச்சாங்க, அடுத்த நாள் சாயந்தரம் ஆமா 2-3 நாளுக்குள்ளே வந்து இவங்க அறிவிச்சாங்க நாங்களும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு. அதுல எந்த என்ன பண்றது தெரியுமா? வலதுசாரி ஆர்வலர், அப்புறம் வந்து வலதுசாரி சிந்தனையாளர் ரொம்ப மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கான். வலதுசாரி மட்டும் போடு, அதனால வலதுசாரி வேற சிந்தனையாளர் வேற. வலதுசாரிக்கும் சிந்தனையாளருக்கும் சம்பந்தம் கிடையாது, தனித்தனியா போடுங்க. அதான் ரெண்டுத்தையும் சேர்த்து போடாதீங்க. அதே போல பேனல்ல வந்து இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து போடுங்க, அடிக்கடி வைங்க. அப்பதான் ஒரு இதுவா இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இளைஞர்களை வந்து அரசியல் நோக்கி எப்படி புல் பண்றது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு தரப்பும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஊடகங்களும் இப்படியான ஒரு திட்டத்தை வந்து இல்ல அதெல்லாம் இல்ல போய் சொல்றான் அவன். வடிவேலு, விவேக், சந்தானம்லாம் மிஸ் ஆகுறாங்க சினிமாவில். போர் அடிக்குது. அது மாதிரி சீரியல்லையும் ஒரே போர் அடிக்குது. எதையும் பார்க்க முடியல, ஒரே அலையாச்சியா இருக்குது. டிபேட்டுக்கு வந்தாதான் நித்யானந்தம் வராப்புல, சங்கி பிஜேபியில் சில பேர்லாம் வருவாங்க, கதறுவாங்க, பதில் சொல்லும் போது முழிப்பாங்க, இதற்கு ஊருக்குன்னு அப்படியே மிதி வாங்குவாங்க. அப்படி ஸ்ரீராம் அதே ஸ்ரீராம் ஜனநாயகம் சொல்ல தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ் அழகா உச்சரிச்சாப்லையா. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வரும்போதுதான் வியாபாரம் களைகட்டும், ஒரு திருவிழா கொண்டாட்டமா இருக்கும். அவங்களெல்லாம் நீங்க கூப்பிடணும், அப்பதான் பேசணும். அப்பதான் மக்கள் வந்து இப்படி மீடியாவை நோக்கி வருவாங்க, அரசியல் தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்குதான் நம்ம அடிக்கடி சொல்றது, சங்கிகளை பேச விட்டு சைலண்டாக இருந்தால் சறுக்கி விடுவார்கள் என்பது சரித்திரம்.